சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை குறித்து, அதாவது குறிப்பாக இந்த விசாரணையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 தனிப்படையும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதில் பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சிசிடிவி காட்சிகள் முறையாக வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கும் போது, நேற்று முன்தினம் இந்த சம்பவம் நிகழ்கிறது. நேற்று இரவு புகார் கொடுக்கும் போது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய நுண்ணறிவு பிரிவு போலீசார், அதே போல உளவுத்துறை போலீசார் யாரும் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டாம் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் காவல் நிலையத்தில் உதவி ஆணையர் மட்டுமே தனியாக இருந்து இந்த புகாரை பெற்றதாகவும், அதன் அடிப்படையில் ரகசிய விசாரணை என்பது முதல் கட்டமாக நடத்தப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விசாரணையில் தற்போது அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பட்டியலை எடுத்து பல்வேறு கட்ட விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் திங்கட்கிழமை விடுதியில் இருந்திருக்கிறார்கள், வெளியே சென்ற மாணவர்கள் யார் யார், விடுமுறையில் சென்ற மாணவர்கள் யார் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தற்போது வந்து சென்று காவல்துறையிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. அவர் தற்போது இங்கு சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டு இருக்கிறார். அதே போல அங்கு விடுதியில் வார்டன்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர் அதிகாரிகளிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. நேரடியாக பதிவாளர் பல்கலைக்கழகத்திற்கு வந்து காவல்துறையுடைய விசாரணைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துவிட்டு நேரடியாக இப்போது சென்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அடையாளம் காணக்கூடிய பணியில் போலீசார் அந்த நபரை கண்டறியக்கூடிய பணியில் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் சில வேலை செய்யாத காரணத்தால் அடையாள அணிவகுப்பு நடத்தி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.